தொடர்ந்து அவர் கட்சி ஆரம்பிச்சு முயற்சியும், பயிற்சியுமே எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால, இந்த முறை தான் மட்டுமாவது எப்படியாவது வெற்றி பெற்றறணும். அதனால வெற்றி வாய்ப்புள்ள ஒரு தொகுதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சீமான் அவர்கள் தீர்மானித்து விட்டாராம். அதனால சிவகங்கை தொகுதியில போட்டியிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாராம். ஏற்கனவே கடலூர், சென்னை, திருவொற்றியூர் தொகுதிகள் கை கொடுக்காத போது எப்படி சிவகங்கை சீமானுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு பலரும் நீங்க கேட்கலாம். ஆனா அவர் போட்டு வச்சிருக்க கணக்கு எப்படின்னா, கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல சிவகங்கை தொகுதியில நாதாக்கானுடைய வேட்பாளரா போட்டியிட்ட எழிலரசி அவர்கள் 1,63,412 வாக்குகள அங்க பெற்றிருந்தாரு. இது ஒரு பெருவாரியான வாக்குகள் சிவகங்கை தொகுதியில நாம் தமிழர் கிடைச்சிருக்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த சிவகங்கை தொகுதியில முக்குளத்தோருடைய வாக்கு வங்கி அதிகமா இருக்குது. சீமானுடைய மனைவி கயல்விழி அவர்களும் அதே சமூகத்தை சார்ந்தவர் என்பதால், முக்குளத்தோருடைய வாக்குகளும் தங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கணக்கு போட்டு வச்சிருக்காரு. அது எம்எல்ஏ ஆகறதுக்கு உதவும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கிறதா தம்பிகள் வட்டாரம் தெரிவிக்குது. அது மட்டும் இல்லாம சீமான் அவருடைய சொந்த ஊரும் சிவகங்கை தானே. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே இருக்கிற அரணையூர் தான் அவருடைய சொந்த ஊர் அப்படிங்கிறதுனால, சொந்த ஊர் செல்வாக்கும் கை கொடுக்கும். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதன்முறையாக சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சிடலாம் அப்படின்னு சீமான் கணக்கு போட்டு சிவகங்கையை டிக் அடிச்சிருக்கதா சொல்றாங்க.